அன்பான இறைமக்களே, நேற்றைய தினத்தில் நம்முடைய ஆண்டவர் மன்னிக்க கூடியவர், அவர் இரக்கமுள்ளவர் என்று பார்த்தோம். இந்த திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 24ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 38 முதல் 40 வரை மற்றும் லேவியர் அதிகாரம் 1. இன்றைய அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்புற பகுதிகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், பலிபீடம் வெண்கலத்தால் செய்யப்பட வேண்டும், அதில் மிருகங்களை பலியாக செலுத்தப்படும் போது இது மக்களின் பாவத்திற்கு பரிகாரமாக அமையும். மேலும் ஆசாரியர்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவி தூய்மையோடுதான் ஆண்டவருடைய சந்நிதியில் நுழைய வேண்டும். அதற்கான கழுவும் பாத்திரம் செய்ய வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி முற்றம் அமைக்க வேண்டும். இது தேவன் வசிக்கும் இடத்துக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் இடையிலான எல்லையை காட்டுகிறது. காணிக்கை கணக்குகளை எவ்வாறு செய்ய வேண்டும், மக்கள் கொடுத்த தங்கம், வெள்ளி, வெண்கலம் அனைத்தும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டது. தேவனுடைய காரியத்தில் நேர்மை மிக முக்கியமானது. தேவனை அணுக பலியும் தூய்மையும் ஒழுங்கும் அவசியம். தேவனுடைய பணியில் நேர்மையும் வெளிப்படை தன்மையும் தேவை என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய பலிபீடத்தில் செல்வதற்கு ஆரோனை குருவாக நியமிக்கிறார் ஆண்டவர். அவருக்கான உடைகள் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தேவனை சேவிப்பவர்கள் வாழ்க்கையிலும் நடத்தையிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தின் பணி முழுமையாக நிறைவடைந்து விடுகிறது. மோசே தேவன் சொன்னபடி எல்லாவற்றையும் ஒழுங்காக வைக்கிறார். ஆரோனை குருவாக ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார். மேகமும் தேவ மகிமையும் கூடாரத்தை நிரப்புகிறது. பகலில் மேகத்தினாலும் இரவில் அக்கினியினாலும் ஆண்டவர் மக்களை வழிநடத்தினார். தேவன் சொன்னபடியே அனைத்தும் நிறைவடைந்தது. இதோடு விடுதலை பயண நூல் முடிவடைகிறது. இப்பொழுது லேவியர் நூலில் முதல் அதிகாரத்தின் விளக்கத்தை பார்ப்போம். ஆண்டவருக்கென்று படைக்கின்ற பலி முழுமையாக எரிக்கப்பட வேண்டும். மனிதனுக்காக எதுவும் வைத்து கொள்ளக்கூடாது. பலியிடுபவர் தன் கையை மிருகத்தின் மீது வைக்கிறார். மிருகம் பலியாக்கப்படுகிறது. நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது முழு இதயத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் கேட்கிறார். பாவத்திற்கு விலை உண்டு. இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த மிருகத்தின் பலிகளை எல்லாம் நிறுத்திவிட்டார். இன்றைய அதிகாரங்களிலிருந்து தூய்மையுடன் நாம் தேவனை அணுக வேண்டும் என்று புரிந்து கொள்கிறோம். ஆண்டவருக்கு சேவை செய்யும் போது நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். நம்முடைய இதயத்தை தூய்மையாக காத்து கொள்வோம். மேலும் நம்மை முழுமையாக அவருக்கு அர்ப்பணம் செய்வோம். விடுதலை பயணம் அதிகாரம் 38. எரிபலிபீடம் செய்தல். சித்திம் மரத்தால் அவர் ஓர் எரிபலிபீடம் செய்தார். அது நீளம் 5 முழமும் அகலம் 5 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார். கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்திருந்தன. அதை வெண்கலத்தால் மூடினார். அவர் பலிபீடத்தின் துணைக்கலன்கள் அனைத்தையும் செய்தார். சாம்பல் சட்டிகள், அல்லுக்கருவிகள், பலிக்கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார். பலிபீடத்தை சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே அவர் பொருத்தினார். தண்டுகளை தாங்குவதற்காக 4 வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலை பின்னலின் 4 மூலைகளிலும் அவர் பொருத்தினார். அவர் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் மூடினார். பலிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் 2 பக்கங்களிலும் தண்டுகளை வளையங்களில் அவர் செலுத்தினார். பலகைகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார். வெண்கல நீர்த்தொட்டி செய்தல். சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர்த்தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார். கூடார முற்றம் செய்தல். அவர் முற்றத்தை உருவாக்கினார். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கிய முற்றத்தில் உள்ள தொங்கு திரைகள் முருகேற்று செய்த நாற்பட்டால் ஆனவை, 100 முழம் நீண்டவை. அவற்றிற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவ்வாறே வடப்பக்கத்திலும் தொங்கு திரைகள் 100 முழம் நீண்டவை. அதற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. மேற்கு பக்கத்தில் 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன.
அவற்றிற்காக 10 தூண்கள் 10 பாத பொருத்துகள் இருந்தன. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியால் ஆனவை. கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கி 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அதன் ஒரு பகுதியில் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. இதுபோன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்கு திரைகளும் முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. தூண்களின் பாத பொருத்துக்கள் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவற்றின் பொதிகைகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை. முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே வெள்ளி பூண்கள் கொண்டிருந்தன. முற்றத்து நுழைவாயிலின் தொங்கு திரை நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நூலும் முருகேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் முற்றத்தின் தொங்கு திரைகளுக்கு இணையாக 5 முழமாம். அதற்காக 4 தூண்களுக்கும் 4 வெண்கல பாத பொருத்துகள் இருந்தன. அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன. திருவுறைவிடத்திலும் சுற்றுமுற்றத்தில் உள்ள முளைகள் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை. கூடாரத்திற்கு பயன்பட்ட பொருட்கள். திருவுறைவிடத்தின், அதாவது உடன்படிக்கை திருவுறைவிடத்தின் இருப்பு கணக்கில் இருந்தவை இவையே. மோசேயின் கட்டளைப்படி குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கு பின்வருமாறு. யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெட்சலேல் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார். அவரோடு இருந்தவர் தான் குலத்தை சார்ந்த அஹிசமாக்கின் மகன் ஒகோலியாபு. அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார். நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார். தூயகத்தின் அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கமெல்லாம் ஆரத்தி காணிக்கை வழி வந்தது. அது தூயக செக்கேல் நிறைப்படி 1170 கிலோகிராம் ஆகும். மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கேல் நிறைப்படி 4020 கிலோகிராம் ஆகும். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு 6 கிராம், அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல். இத்தகைய ஆண்கள் 6,03,550 பேர் இருந்தனர். தூயகத்திலுள்ள பாத பொருத்துகளையும் திரு தூயக திரைக்கான பாத பொருத்துகளையும் பார்க்க 4000 கிலோகிராம் வெள்ளியாயிற்று. ஒரு பாத பொருத்துக்கு 40 கிலோகிராமாக 100 பாத பொருத்துகளுக்கு 4000 கிலோகிராம் ஆயிற்று. அதிலிருந்து 20 கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகள் செய்தார். பொதிகைகளை பொதிந்தார். அவற்றிற்கு பூண்கள் அமைத்தார். ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் 2825 கிலோகிராம் ஆகும். அதை கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல வலைப்பின்னலையும் பலிபீடத்திற்கான அனைத்து துணைக்கலன்களையும் செய்தார். மேலும் முற்றத்தை சுற்றியுள்ள பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலில் உள்ள பாத பொருத்துகள், திருவுறைவிடத்தின் முளைகள், முற்றத்தை சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார். விடுதலை பயணம் அதிகாரம் 8. குருக்களுக்கான உடைகள் செய்தல். நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நிற துகிலால் நெய்த மெல்லிய ஆடைகள் தூய தல திருப்பணிக்காக செய்யப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திருவுடைகள் செய்யப்பட்டன. பொன்னையும் நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி எப்போதே அவர் செய்தார். நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூல், கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இலைகளாக வெட்டினார். எப்போதுக்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார். எப்போது இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்க பெற்றது. 12 மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிலை பின்புலத்தில் பதித்தனர். இஸ்ரவேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர்.
ஏபோதின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரவேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர். மார்புப்பட்டை செய்தல். மார்புப்பட்டை ஏபோது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது. அது பொன்னாலும் நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது. மார்புப்பட்டை 1 ஜான் நீளம் 1 ஜான் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் 2ஆக மடிந்ததாயும் அமைந்தது. அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதித்தனர். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம். 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல். 4ஆம் வரிசையில் படிகப்பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவையாவும் பொன்னிலை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன. இந்த கற்கள் இஸ்ரவேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப 12 பெயர்களை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் 12 பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன. மார்புப்பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்தனர். மேலும் பொன் பதக்கங்கள் 2ம் பொன் வளையங்கள் 2ம் செய்தனர். பின்னர் அந்த 2 வளையங்களை மார்புப்பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்தி 2 பொன் சங்கிலிகளையும் மார்புப்பட்டையின் மூலைகளிலுள்ள 2 வளையங்களில் மாட்டினர். சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டினர். இவற்றை ஏபோதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாக பொருத்தினர். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்புப்பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏபோதை அடுத்து இணைத்தனர். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏபோதின் 2 தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏபோதின் பின்னழகுடைய இடைக்கச்சைக்கு மேலே கோர்த்து விட்டனர். பின்னர் மார்புப்பட்டையின் வளையங்களை ஏபோதின் வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர். இவ்வாறு மார்புப்பட்டை ஏபோதின் பின்னழகு இடைக்கச்சையிலிருந்து அகலாமல் ஏபோதின் மேல் படிந்து நிற்கும். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. குருக்களுக்கான பிற உடைகள் செய்தல். அவர் ஏபோதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார். அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது. இதனால் அங்கி கிழியாதிருக்கும். அங்கியின் விளிம்பெங்கும் நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்து விடப்பட்டது. பசும்பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர். 1 மணி 1 மாதுளை தொங்கல், பின்னும் 1 மணி 1 மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது. மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன. முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும்பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர். அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது. இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. கூடார வேலை நிறைவு பெறுதல். சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரவேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர். மோசேயிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உறைவிட கூடாரம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துகள், செந்நிறமாக பதனிட்ட செம்மறிக்கிடாய் தோல் விரிப்புகள், வெள்ளாட்டு தோல் விரிப்புகள், திருத்தூயக தொங்கு திரை, உடன்படிக்கை பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், பசும்பொன் விளக்கு தண்டு, அதில் வரிசையாக அமைந்த அகல்கள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்குக்கான எண்ணெய், பொன்பீடம், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார நுழைவாயிலின் தொங்குதிரை, வெண்கல பலிபீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், அதன் தண்டுகள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் தொங்குதிரைகள், அதன் தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்குதிரை, பூண்கள், முளைகள்,
சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள், தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள், குருவாகிய ஆரோனுக்கு அவர் புதல்வருக்கும் குருத்துவ பணிபுரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர். மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன. மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார். விடுதலை பயணம் அதிகாரம் 40. கூடாரத்தை எழுப்புதலும் அர்ப்பணமும். ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிடத்தை நீ எழுப்புவாய். அங்கே உடன்படிக்கை பேழையை வைத்து அதனை திருத்தூயக திரையால் மறைத்துவிடு. பின்னர் மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து. மேலும் விளக்கு தண்டினை கொண்டு வந்து அதன் அகல்களை ஏற்று. உடன்படிக்கை பேழைக்கு முன்பக்கம் பொன் தூப பீடத்தை வை. திருவுறைவிட நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு. சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட நுழைவாயிலுக்கு முன்புறம் எரிபலி பீடத்தை வை. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டியை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றிவை. சுற்றிலும் முற்றம் அமைத்து முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு. திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திருவுறைவிடத்திற்கும் அதிலுள்ள அனைத்திற்கும் திருப்பொழிவு செய். அதனை அதன் அனைத்து துணைக்கலன்களோடு அர்ப்பணிப்பாய். இவ்வாறு அது புனிதம் பெறும். எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணைக்கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய். இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும். தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய். சந்திப்பு கூடார நுழைவாயிலின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு. ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திருவுடைகள் அணிவித்து அவனுக்கு அருள்பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்து. அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களுக்கும் உடைகள் உடுத்து வைப்பாய். அவர்களின் தந்தைக்கு அருள்பொழிவு செய்தது போலவே எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கும் அருள்பொழிவு செய். அவர்களின் அருள்பொழிவு தலைமுறை தோறும் நிலை நிற்கும் குருத்துவமாக விளங்கும். மோசே அவ்வாறே செய்தார். ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திருவுறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திருவுறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திருவுறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திருவுறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். சந்திப்பு கூடாரத்தில் திருவுறைவிடத்தின் வடபுறம் திரு தூயக திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார். அதன் மேல் ஆண்டவர் முன் திருமுன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திருவுறைவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்கு தண்டை நிறுத்தினார். ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திரு தூயக திரைக்கு முன்னே பொன் பீடத்தை வைத்தார். அதில் நறுமண தூபம் எரித்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திருவுறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது. அவர் சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலி பீடத்தை வைத்தார். அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு படையலும் செலுத்தினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது. இது மோசேயும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவி கொள்வதற்கே. சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போதும் பலிபீடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவி கொள்வர். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திருவுறைவிடம் பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார். முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிட்டார். இவ்வாறு மோசே தம் பணியை முடித்து கொண்டார். கூடாரத்தின் மேல் ஆண்டவரின் மாட்சி. பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பியதாலும்
மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவுறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவுறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலே அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். லேவியர் அதிகாரம் 1. எரிபலிகள். ஆண்டவர் மோசேயை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார். இஸ்ரேல் மக்களோடு நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலிருந்தோ ஆட்டு மந்தையிலிருந்தோ கால்நடையை ஒப்பு கொடுப்பார். அவரது நேர்ச்சை எரிபலியனில் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அவர் படைக்கட்டும். அவர் எரிபலியின் தலைமேல் தம் கையை வைப்பார். அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இளம் காளையை அவர் ஆண்டவர் திருமுன் அடிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை கொண்டு வந்து சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். பின்பு அவர் எரிபலியை தோலுரித்து பகுதி பகுதியாக துண்டிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் பலிபீடத்தின் மேல் தழலிட்டு அந்நெருப்பின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குவர். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள நெருப்பில் அடுக்கியிருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பர். அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவர். நெருப்பால் ஆன இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டு மந்தையிலுள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக இருந்தால் அவர் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் பலிபீடத்தின் வடபுறத்திலும் அதை அவர் கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். அவர் அதை பகுதிகளாக துண்டித்து துண்டங்களோடு தலையையும் கொழுப்பையும் சேர்த்து வைப்பார். பின்பு குரு அவற்றை பலிபீடத்திலுள்ள நெருப்பின் மேல் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார். அதன் குடலும் பின்னந்தொடைகளும் தண்ணீரால் கழுவப்படும். அவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேல் குரு எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும். அவர் ஆண்டவருக்கு செலுத்தும் நேர்ச்சை பறவை எரிபலியெனில் காட்டுப்புறாக்களையாவது மாடப்புறாக்களையாவது நேர்ச்சியாக செலுத்த வேண்டும். அதை குரு பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை திருகி பலிபீடத்தில் எரித்து விடுவார். அதன் இரத்தத்தையோ பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்த விடுவார். அதன் இறப்பையையும் இறகுகளையும் அகற்றி அவற்றை பலிபீடத்திற்கு அருகில் கிழக்குப்புறமாக சாம்பலிடுகிற இடத்தில் எரிந்து விடுவார். அதன் இறக்கைகளை பிடித்து இரண்டாக்காமல் அதனை கிழிப்பார். அவ்வாறு கிழித்த பின் குரு அதை பலிபீடத்திலுள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது பிரசன்னத்தில் எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்மை அணுகுவதற்கு தூய்மையும் கீழ்ப்படிதலும் தேவை என்பதை எங்கள் இதயத்தில் பதிய செய்தருளும். எங்கள் குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்து எங்கள் மீது உமது இரக்கத்தை காட்டியருளும். ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிய உமது மகிமை போல எங்கள் வாழ்க்கையையும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். எங்கள் செயல்கள் அனைத்தும் உமது சித்தத்திற்கேற்ப ஒழுங்குடனும் பரிசுத்தத்துடனும் செய்ய உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எதையும் எங்களுக்காக வைத்து கொள்ளாமல் முழு இதயத்தோடு உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையை உமது ஒளியால் நிரப்பியருளும். பிறருக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். அன்பான இறை மக்களே, நாளை 25வது நாளுக்கான வீடியோ போடப்படும். பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். நன்றி.